அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உயர்தரம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாம் தேர்ச்சி மட்டம் 1.2 ஆராய உள்ளோம். உங்களுக்கு நினைவிருக்கும் கடந்த பாடத்திலே தேர்ச்சி மட்டம் 1.1 ஆராயப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று தேர்ச்சி மட்டம் 1.2 ஆராயப்பட உள்ளது. தேர்ச்சி மட்டம் 1.2 தரவுகளையும் தகவலையும் உருவாக்கவும் விநியோகிக்கவும் மற்றும் நிர்வகிக்கவும் தேவையான தொழில்நுட்பங்கள் அவதானிக்கப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இங்கு குறிப்பிடப்படுகின்ற கற்றல் பேறுகள் அனைத்தையும் இன்றைய பாட முடிவில் நீங்கள் அடைந்திருத்தல் வேண்டும். முதலாவதான கற்றல் பேறு, நாளாந்த வாழ்வில் தகவலின் முக்கியத்துவத்தை விளக்குவார். கைமுறை செயற்பாடுகளில் உள்ள குறைபாடுகளை விளக்குவார். பல்வேறு ஆழ்களங்களில் தகவல் பயன்பாட்டினை அங்கீகரிப்பார். பல்வேறு பிரயோகங்களில் மனித செயற்பாடுகளின் பாதுகாப்பு பிரச்சினைகளை விசாரிப்பார். அத்துடன் இன்னும் சில கற்றல் பேறுகள், தகவல் விநியோகம் சார்பாக கிடைக்கத்தக்க தொழில்நுட்பங்களை பட்டியலிடுவார். கணினி வலையமைப்பு, இணையம் மற்றும் உலகளாவிய வலை என்பவற்றின் விருத்தியை விசாரிப்பார். தரவுகளையும் தகவலையும் உருவாக்குதல், விநியோகம், முகாமைத்துவம் செய்தல் போன்றவற்றில் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டிற்கு மதிப்பளிப்பார். செல்லிட தொடர்பாடல், செல்லிட கணிமை மற்றும் மேகக்கணிமை போன்றவற்றின் விருத்தியை விளக்குவார். மாணவர்களே, இவையே இன்றைய பாடத்தின் கற்றல் பேறுகள் ஆகும். தற்போது நாம் பாடத்தை ஆரம்பிப்போம். முதலாவது தலைப்பாக நாளாந்த வாழ்வில் தகவலின் பிரயோகம், applicability of information in day-to-day life. நாம் தகவல்களை பயன்படுத்தி முடிவுகளை மேற்கொள்வோம், கொள்கைகளை உருவாக்குவோம், அதே நிலையில் திட்டங்களை உருவாக்குவோம். அதேபோல் தகவல்களை பயன்படுத்தி எதிர்வுகளை கூறுவோம். மாணவர்களே, அன்றாட வாழ்வில் தகவல்களின் பிரயோகங்கள் சில இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. தற்போது நாம் தரவுகளையும் தகவல்களையும் கைமுறையில் கையாள்வதில் உள்ள குறைபாடுகளை அவதானிப்போம். கையினால் அல்லது கைமுறையினால் தரவுகளையும் தகவல்களையும் கையாளுகையில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் யாவை? முதலாவது, தரவை ஒழுங்குபடுத்துவதற்கு அதிக நேரம் செலவாகிறது. இட் நீட்ஸ் மோர் டைம். தரவை ஒழுங்குபடுத்துவதற்கு அதிக நேரம் செலவாகிறது. அடுத்ததாக, கைமுறையில் தரவு தகவல்களை கையாளும் போது ஏற்படும் குறைபாடாக மனித வழுக்கல் பிழையான தகவலை வெளியிடுவதற்கு வழிவகுக்கிறது. மனிதனால் ஏற்படுகின்ற வலுவால் அல்லது மனித வழுக்கலால் பிழையான தகவலை வெளியிடுவதற்கு வாய்ப்புண்டு. அதே நேரம் தகவல் பரிமாற்றம் திறனற்றது. கைமுறை தகவல் பரிமாற்றம் திறனற்றது. அதேபோல் தரவு முரண்பாடு காணப்படுகிறது. கைமுறையில் தரவுகளையும் தகவல்களையும் கையாள்வதில் தரவு முரண்பாடு காணப்பட வாய்ப்புண்டு. அதாவது மாணவர்களே, தரவு முரண்பாடு என்பது கைமுறையால் தரவுகள் பதியப்படுகின்ற நேரம் ஒரே தரவானது சில சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் பல்வேறு விதமாக பதியப்படலாம். இந்நிலையில் முரண்பாடு ஏற்பட வாய்ப்புண்டு. தற்போது நாம் தரவுகளை தன்னிச்சையாக செயல்முறைப்படுத்துவதுள்ள அனுகூலங்களை அவதானிப்போம். கைமுறையில் குறைபாடுகள் உள்ளன, எனவே அதற்கான தீர்வு தன்னிச்சையான செயல்முறைப்படுத்தலாகும். இவ்வாறு தன்னிச்சையான செயல்முறைப்படுத்தலில் உள்ள அனுகூலங்கள் பலாபலன்கள் யாவை? முதலாவதாக, தரவுகளை சேர்த்திறனாய் கையாள முடியும். தரவுகள் சேர்த்திறனாக கையாளப்படுகிறது. அடுத்தது, குறைந்த மனித ஈடுபாடு கொண்டது. மனிதனின் ஈடுபாடு குறைவாகவே தேவைப்படுகிறது. ஏன்? இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. தன்னிச்சையான முறைமைகளில் சாதனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே மனித ஈடுபாடு குறைகிறது. சாதனத்தின் மூலமாக வேகமாக தொழிற்பட முடியும். அதேபோல் தகவல் பரிமாற்றம் திறன்மிக்கது. சாதனங்களின் மூலம்
தன்னிச்சையாக கையாள்கின்ற சாதனங்களின் உதவியுடன் தன்னிச்சையாக கையாள்கின்ற நிலையில் தகவல் பரிமாற்றம் திறன்மிக்கது. தகவல்களை வலையமைப்பினூடாக திறன்மிக்க வகையில் எம்மால் பரிமாற முடிகிறது. அதே போன்று துல்லியம் மற்றும் நம்பகத்தகு தன்மை. தகவல்கள் துல்லியமானது, அதே நேரம் தன்னிச்சையான செயற்பாடுகள் துல்லியம் மற்றும் நம்பகமானது. அதே போல் தன்னிச்சையான முறை உயிர்களை காப்பாற்றக்கூடியது. கைமுறை செயற்பாடுகளில் சில சந்தர்ப்பங்களில் உயிர் ஆபத்துக்கள் ஏற்படலாம். எனவே தன்னிச்சையான முறைகளை பயன்படுத்துவதால் உயிர்களை காப்பாற்றக்கூடியது அல்லது உயிர்களை காப்பாற்ற முடியும். குறிப்பாக போர் பிரதேசங்களில் தன்னிச்சையான முறைகள் பயன்படுத்தப்படுவதால் பெறுமதி வாய்ந்த மனித உயிர்கள் காப்பாற்றப்படுவதை அவதானிக்கலாம். தற்போது நாம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப யுகத்தின் தோற்றத்துக்கு வருவோம். ஐசிடி ஈரா என்று சொல்வோம். மாணவர்களே, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் யுகத்தின் தோற்றத்துடன் முழு உலகமும் சர்வதேச கிராமமாக மாற்றப்பட்டுள்ளது. அதாவது ஐசிடியின் தோற்றத்தால் அறிமுகத்தால் தற்போது முழு உலகமுமே சர்வதேச கிராமமாக மாறியுள்ளதை அவதானிக்கலாம். World is turned into a global village with the use of ICT. பின்வரும் காரணிகள் கைமுறை தரவு கையாளுதலின் குறைபாடுகளை நீக்குகின்றன. முதலாவதாக முடிவற்ற இணைப்பு. இதன் மூலமாக கைமுறையில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படுது. அடுத்ததாக ஊடாடும் தொழில்நுட்பங்கள், இன்டராக்டிவ் டெக்னாலஜிஸ், ஊடாடும் தொழில்நுட்பங்கள் அல்லது ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ். இதன் மூலம் இவ்வகையான தொழில்நுட்பங்கள் தற்காலத்தில் பயன்படுத்தப்படுவதால் கைமுறை கையாளுதலில் காணப்படுகின்ற குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தகவல் பகிர்வு, முடிவற்ற அணுகல் இவை யாவும் முக்கிய காரணிகளாக கருதப்படுகின்றன. அதேபோல் தகவல் பகிர்வு, தற்போது வலையமைப்புகளோடு தகவல்கள் மிக இலகுவாகவும் வேகமாகவும் பகிரப்படுகிறது. இன்ஃபர்மேஷன் ஷேரிங். முடிவற்ற அணுகல், இன்ஃபைனைட் எக்ஸஸ், இவற்றை குறிப்பிட முடியும். மாணவர்களே, தற்போது நாம் தகவல் உருவாக்கம் மற்றும் விநியோகத்திற்கான தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் கருவிகளை பற்றி அவதானிப்போம். முதலாவதாக இணையம், இன்டர்நெட். அடுத்ததாக உலகளாவிய வலை, வேர்ல்ட் வைட் வெப். மேலும் செல்லிட தொடர்பாடல், மொபைல் கம்யூனிகேஷன், இவை யாவும் ஐசிடி கருவிகள். செல்லிட கணிமை, மொபைல் கம்ப்யூட்டிங். மேகக்கணிமை, கிளவுட் கம்ப்யூட்டிங். இன்றைய பாடத்திலே இந்த தலைப்புகள் அவதானிக்கப்பட உள்ளன. தற்போது நாம் இணையம் என்ற தலைப்பை அவதானிப்போம். இணையம் என்பது வலையமைப்புகளின் வலையமைப்பாகும். எம்மில் அதிகமானவர்கள் இணையத்தை பயன்படுத்துகிறோம். இணையம் என்றால் என்ன? இணையம் என்பது வலையமைப்புகளின் வலையமைப்பாகும். இது ஒரு உலகளாவிய வலையமைப்பாகும். மாணவர்களே, நாம் தற்போது இணையத்தின் வரலாறை சற்று அவதானிப்போம். ஐக்கிய அமெரிக்காவின் பாதுகாப்பு திணைக்களம் ஆர்பனெட் எனும் வலையமைப்பின் ஊடாக இணையத்திற்கான அடித்தளத்தை ஆரம்பித்தது. இணையத்திற்கான ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நெட்வொர்க் தான் இந்த ஆர்பனெட்னு சொல்கிறது. இதன் விரிவு யாது? இது அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி நெட்வொர்க் இணை குறிக்கும். இதுவே ஆர்பனெட்டின் விரிவாகும். மாணவர்களே, தற்போது இந்த காட்சியினை அவதானியுங்கள். இங்கு காட்டப்பட்டுள்ளது ஆர்பனெட்டின் அறிமுகம், பல கட்ட நிலைகளில் எவ்வாறு இணையம் அபிவிருத்தி அடைந்தது என்று சொல்லி, பல கட்ட நிலைகளில் இணையத்தின் அபிவிருத்தி, இறுதியாக 90களில் உலகளாவிய வலையின் அறிமுகம். உலகளாவிய வலையின் அறிமுகத்தால் மக்களின் மத்தியிலே இணையத்தின் பாவனை அதிகரித்தது. இங்கு குறிப்பிடப்பட்டது போல்
ARPANET ஆரம்பத்தில் கணினி தொழில் வல்லுநர்கள், பொறியியலாளர்கள், விஞ்ஞானிகள் போன்றோரின் சிக்கலான வேலைகளுக்கு உதவும் வகையிலே காணப்பட்டது. மேலே குறிப்பிடப்பட்ட ARPANET ஆனது ஆரம்ப காலத்தில் தொழில் வல்லுநர்கள், பொறியியலாளர்கள், விஞ்ஞானிகள் போன்றோரின் சிக்கலான வேலைகளுக்கு உதவும் வகையில் காணப்பட்டது. அதாவது இந்த குறித்த வலையமைப்பானது சிலரால் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டது. இருப்பினும் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று உலகளாவிய வலை வேர்ல்ட் வைட் வெப் 90களின் ஆரம்ப பகுதியில் உலகளாவிய வலை 90களின் ஆரம்ப பகுதியில் அபிவிருத்தி அடையும் வரை பொதுமக்கள் இணையத்தை அதிக அளவில் பயன்படுத்தவில்லை. உலகளாவிய வலையின் அறிமுகத்தின் பின்னரே பொதுமக்கள் அதிக அளவில் இணையத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். தற்போது உடன்படு நெறிமுறை என்ற தலைப்பை ஆராய்வோம். உடன்படு நெறிமுறை என்பது வலையமைப்புகளினூடாக தகவல் பரிமாற்றத்திற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள உடன்படிக்கை அல்லது சட்டமாகும். வலையமைப்பிலே தொடர்பாடல் நடைபெற வேண்டுமெனில் அது உடன்படு நெறிமுறைகளின் உதவியுடனேயே நடைபெறுகிறது. இந்த உடன்படு நெறிமுறை ஏன் இங்கு ஆராயப்பட்டது? ஏனெனில் இணையம் TCP/IP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், இன்டர்நெட் புரோட்டோகால் எனும் உடன்படு நெறிமுறை தொகுதியொன்றை பயன்படுத்துகிறது. இணையமானது TCP/IP எனும் புரோட்டோகால்ஸ் செட் ஆஃப் புரோட்டோகால்ஸ் உடன்படு நெறிமுறை தொகுதியொன்றை பயன்படுத்துகிறது. மாணவர்களே, தற்போது நாம் ஓர் முக்கியமான தலைப்பை அடைந்துள்ளோம். இணையத்தின் சேவைகள். இணையத்தின் சேவைகள். முதலாவதாக உலகளாவிய வலை இணையத்தின் ஒரு பிரதான சேவையாகும், வேர்ல்ட் வைட் வெப். அடுத்ததாக கோப்பு பரிமாற்றம், ஃபைல் டிரான்ஸ்ஃபர், இணையத்தின் இன்னும் ஒரு சேவை. அதேபோல் மின்னஞ்சல், இமெயில், இணையத்தின் இன்னும் ஒரு முக்கிய சேவை. அடுத்ததாக காணொளி மாநாடு, வீடியோ கான்ஃபரன்சிங், இணையத்தின் சேவை. இறுதியிலே தரப்பட்டுள்ளது இணைய தொலைபேசி மற்றும் இணைய தொலைக்காட்சி, IP டெலிஃபோன் அண்ட் IP டெலிவிஷன். இவைகளே இணையத்தின் பிரதான சேவைகளாக கருதுகிறோம். இன்னும் பல சேவைகள் உண்டு. இந்த சேவைகளே பிரதான சேவைகளாக நாங்கள் கருதுகிறோம். தற்போது மாணவர்களே, உலகளாவிய வலை சார்ந்த விடயங்களை அவதானிப்போம். உலகளாவிய வலையை விருத்தி செய்தவர் டிம் பெர்னர்ஸ்-லீ. இவரே உலகளாவிய வலை கூட்டமைப்பையும் W3C வேர்ல்ட் வைட் வெப் கன்சோர்டியம் என்று அழைக்கப்படும் W3C எனும் கூட்டமைப்பையும் வழிநடத்துகிறார். இந்த W3C இந்த கூட்டமைப்பு என்றால் என்ன? உலகளாவிய வலை கூட்டமைப்பு வேர்ல்ட் வைட் வெப் கன்சோர்டியம் W3C என்பது தொழில்நுட்ப நியமங்களை மேற்பார்வை செய்யும் ஒரு கூட்டமைப்பாகும். தொழில்நுட்ப நியமங்களை மேற்பார்வை செய்யும் ஒரு கூட்டமைப்பாகும். மேலும் இணையத்திலே பயனர் விரும்பும் வலை பக்கங்களை பார்ப்பதற்கு உலகளாவிய வலை வசதி அளிக்கிறது. உலகளாவிய வலையின் இன்னும் ஒரு முக்கியமான பிரயோகம், இணையத்திலே பயனர்கள் விரும்பும் வலைப்பக்கங்களை பார்ப்பதற்கு உலகளாவிய வலை வசதி அளிக்கிறது. அத்துடன் இங்கு இன்னுமோர் உடன்படு நெறிமுறை அவதானிக்கப்படுகிறது. HTTP எனப்படுகின்ற உடன்படு நெறிமுறை. HTTP எனப்படுவது உலகளாவிய வலை. HTTP எனப்படுவது உலகளாவிய வலையின் கோப்புக்களை, அதாவது வாசகமாயிருக்கலாம், எழுத்துக்கள், வரைவியல்கள், உருக்கள், ஒளி, காணொளி மற்றும் பல்லூடக மல்டிமீடியா கோப்புக்கள். இவ்வகையான கோப்புக்களை பரிமாற்றுவதற்கான ஒரு தொகுதி உடன்படு நெறிமுறை ஆகும். தற்போது நாம் வெப் பிரவுசர் வலைமேலோடியின் தேவைப்பாட்டை அவதானிப்போம்.
உலகளாவிய வலையில் உள்ள கோப்புக்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று பல கோப்புக்கள் உலகளாவிய வலையில் காணப்படுகின்றன. இவ்வகையான கோப்புக்களை அல்லது வலைத்தளத்தை பார்வையிடுவதற்கு எமக்கு தேவையான ஒரு மென்பொருளே வலை மேலோடியாகும். உலகளாவிய வலையில் காணப்படுகின்ற கோப்புக்களை பார்வையிடுவதற்கு தேவையான மென்பொருளே வலை மேலோடியாகும். அதேபோல் ஒவ்வொரு வலைத்தளத்திற்கும், உலகளாவிய வலையில் காணப்படுகின்ற ஒவ்வொரு வலைத்தளத்திற்கும் அந்த வலைத்தளத்தை தனித்துவமாக அடையாளம் காண்பதற்கு ஒரு சீரான முகவரியுண்டு. அதுவே சீரான வல இடங்காணியாக அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வலைத்தளத்திற்கும் சீரான வல இடங்காணி, அதாவது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர், சுருக்கமாக சொல்லுமிடத்து URL எனப்படும் தனித்துவமான முகவரி ஒன்று உள்ளது. தற்போது அடுத்த தலைப்புக்கு செல்வோம். செல்லிட தொடர்பாடல், மொபைல் கம்யூனிகேஷன். மாணவர்களே, நாங்கள் தற்போது அவதானித்துக் கொண்டுள்ளது தகவல் பரிமாற்றம், தகவல் விநியோகத்திற்கான தொழில்நுட்பங்கள். அதில் செல்லிட தொடர்பாடல் ஒரு முக்கியமான தொழில்நுட்பமாகும். செல்லிட தொடர்பாடல் எனும் கூறும்போது, செல்லிட தொடர்பாடலானது வடங்கள் அல்லது வேறெந்த மின்கடத்திகளின் உதவியின்றி, அதாவது கம்பிகளின் உதவியின்றி ஒரு தொலைவிற்கு, தூரத்திற்கு தகவல் பரிமாற்றத்தினை செய்வதில் பங்கு கொள்கிறது. செல்லிட தொடர்பாடலானது கம்பியற்ற ஒரு தொடர்பாடலாகும். இங்கு எந்த ஓர் வடங்களோ அல்லது மின்கடத்தியோ பயன்படுத்தப்படுவதில்லை. மின்கடத்திகளின் உதவியின்றி ஒரு தொலைவிற்கு தகவல் பரிமாற்றத்தினை செய்வதில் பங்கு கொள்கிறது. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் இந்த செல்லிட தொடர்பாடலில் ஒரு சோடி பயனர்களுக்கு, இரு நபர்களுக்கிடையில் ஒரு சோடி பயனர்களுக்கிடையில் தனிவழி சோடி செல்லிட தொடர்பாடல் செய்யக்கூடியவாறு வரையறுக்கப்பட்டிருந்தது. ஆரம்ப காலங்களில் 2 நபர்கள் மாத்திரமே செல்லிட தொடர்பாடலில் தொடர்பாட முடியுமானவாறு காட்டப்பட்டது. பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களினோடு CDMA என்று சொல்வோம், TDMA, FDMA போன்ற தொழில்நுட்பங்களினோடு பல நபர்கள் தொடர்பாடக்கூடியவாறு தொழில்நுட்பங்கள் அபிவிருத்தி அடைந்து உள்ளன. தற்போது நாம் அடுத்த தகவல் பரிமாற்றத்திற்கான கருவியை ஆராய்வோம். செல்லிட கணிமை, அதுவே செல்லிட கணிமை. செல்லிட கணிமை என்பது நிலையான பௌதிக தொடர்பின் மூலம் இணைக்கப்படாத கணனியூடாக அல்லது வேறு வடமில்லா இணைப்பு எளிமைப்படுத்தப்பட்ட சாதனம் ஊடாக தரவு, குரல் மற்றும் காணொளி என்பவற்றை பரிமாற்றம் செய்வதற்கு வசதியளிக்கும் ஒரு தொழில்நுட்பமாகும். மாணவர்களே, இங்கு முக்கியமாக நீங்கள் அவதானிக்கக்கூடிய வசனம், பௌதிக தொடர்பின் மூலம் இணைக்கப்படாத கணனி, எந்த ஒரு கம்பியும் பயன்படுத்தப்படுவதில்லை. அதே நேரம் வேறு வடமில்லா இணைப்பு எளிமைப்படுத்தப்பட்ட சாதனம், அதாவது வயர்லெஸ் எனேபிள் டிவைசஸ். கையடக்க தொலைபேசிகளை குறிப்பிடலாம், உமது ஸ்மார்ட் தொலைபேசிகளை குறிப்பிடலாம், டேப்லெட் பிசிகளை குறிப்பிடலாம். இவ்வாறான சாதனங்களை இணைப்பதால் பெறப்படும் வலையமைப்பை செல்லிட கணிமை என அழைக்கிறோம். தற்போது நாம் இறுதியான தகவல் பரிமாற்ற கருவியை அவதானிப்போம். மேகக்கணிமையானது தகவல் பரிமாற்றம் மாத்திரமல்ல, தகவல் சேமிப்பு, இன்னும் பல சேவைகளை தரக்கூடியது. அவற்றை தற்போது அவதானிப்போம். இங்கு அவதானியுங்கள், பல்வேறுபட்ட சாதனங்கள். இதன் மூலமாக மேகக்கணிமையின் உதவியுடன் எவ்வாறு தகவல்கள் பரிமாற்றப்படுது என்பது இந்த அசைவூட்டலின் மூலம் காட்டப்படுகிறது.
மேகக்கணிமை என்றால் என்ன? மேகக்கணிமை கிளவுட் கம்ப்யூட்டிங். மேகக்கணிமை என்பது தரவை சேமிக்க, நிர்வகிக்க மற்றும் செயல்முறைப்படுத்த பயன்படுத்தப்படுகின்ற இணையத்தை அடிப்படையாக கொண்ட, முக்கியமான ஒரு வசனம், இணையத்தை அடிப்படையாக கொண்ட தொலை சேவையகங்களின் வலையமைப்பாகும். மேகக்கணிமை என்பது தரவை சேமிக்க, நிர்வகிக்க மற்றும் செயல்முறைப்படுத்த பயன்படுத்தப்படுகின்ற இணையத்தை அடிப்படையாக கொண்ட தொலை சேவையகங்களின் வலையமைப்பாக கருதப்படுகிறது. தற்காலத்தில் மேகக்கணிமை பல இடங்களில் பரவலாக பயன்படுத்தப்படுவதனை அவதானிக்க முடியும். மாணவர்களே, உங்களுக்கு தற்போது மேகக்கணிமை என்றால் என்ன என்பது விளங்கியிருக்கும். நாம் அடுத்ததாக மேகக்கணிமையின் சேவைகளை அவதானிப்போம். மேகக்கணிமையின் சேவைகள். மேகக்கணிமையானது பிரதானமாக 3 சேவைகளை வழங்கக்கூடியது. மேகக்கணிமையானது பிரதானமாக 3 சேவைகளை வழங்கக்கூடியது. அதில் முதலாவது உட்கட்டமைப்பு சேவை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், IaaS என்று சுருக்கமாக குறிப்பிடுவோம். இரண்டாவதாக அபிவிருத்தி சூழல் சேவை, பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் என்று குறிப்பிடுவோம், PaaS. மூன்றாவதாக மென்பொருள் சேவை, சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ், SaaS என சுருக்கமாக குறிப்பிடுவோம். மேகக்கணிமையின் பிரதான 3 சேவைகளாவன உட்கட்டமைப்பு சேவை, அபிவிருத்தி சேவை, மென்பொருள் சேவை. தற்போது நாம் இந்த சேவைகளை அவதானிப்போம். இந்த படத்தை அவதானிக்கும் போது முகில் கணிமை, இது ஒரு வலையமைப்பு. இந்த வலையமைப்பில் பிரதான 3 சேவைகள் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று உட்கட்டமைப்பு சேவை, அபிவிருத்தி சூழல் சேவை, மென்பொருள் சேவை, 3 சேவையும் காட்டப்பட்டுள்ளது. இதற்கான உதாரணங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளன. உட்கட்டமைப்பு சேவையை அவதானிக்கும் போது சேவையகங்கள், சேமிப்பகங்கள் பங்கு கொள்கின்றன. அபிவிருத்தி சூழல் சேவையை கருத்தில் கொள்ளும் போது அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டேட்டாபேஸ் தரவுத்தளங்கள் பங்கு கொள்கின்றன. மென்பொருள் சேவையை கருத்தில் கொள்ளும் போது இமெயில், அதேபோல் ERP மென்பொருள்கள் கருத்தில் கொள்ளப்படுகின்றன. நாம் தற்போது இந்த சேவைகளை விரிவாக அவதானிப்போம். முதலாவது சேவை உட்கட்டமைப்பு சேவை. இங்கு அவதானியுங்கள் மாணவர்களே, முகில் கணிமையில் இங்கு காட்டப்பட்டுள்ளது உட்கட்டமை, வன்பொருள்கள், சேமிப்பகங்கள். இந்த படத்தை அவதானிக்கும் போது உங்களுக்கு உட்கட்டமைப்பு சேவை என்றால் என்ன என்பது விளங்கியிருக்கும் என நினைக்கிறேன். இதற்கான விவரத்தை தற்போது அவதானிப்போம். உட்கட்டமைப்பு சேவை என்றால் தரவு மற்றும் மென்பொருள், தரவு மற்றும் மென்பொருள் பிரயோகங்களை சேமிக்க சேவையகங்களின் மெய்நிகர் சூழலை வழங்குகிறது. உட்கட்டமைப்பு சேவை தரவு மற்றும் மென்பொருள் பிரயோகங்களை சேமிக்க சேவையகங்களின் மெய்நிகர் சூழலை வழங்குகிறது. அதாவது உட்கட்டமைப்பு சேவை என குறிப்பிடும் போது சேமிப்பு இன்றியமையாத ஒரு காரணியாகும். இது சேமிக்க தேவையான சூழலை வழங்குகிறது. தற்போது உட்கட்டமைப்பு சேவைக்கான ஒரு உதாரணத்தை அவதானிப்போம். சேவையக இடம் மற்றும் தீச்சுவர் வசதிகள் எமக்கு சொந்தமாக இல்லாவிடினும் மேகக்கணிமையின் மூலம் இவற்றை பெற முடியும். சேவையக இடம் மற்றும் தீச்சுவர் வசதிகள் எமக்கு சொந்தமாக இல்லாவிடினும் மேகக்கணிமையின் மூலம் இவற்றை பெற முடியும். குறிப்பாக சேவையக இடம்
குறிப்பாக சேவையக இடம் எமக்கு அது சொந்தமாக இல்லாவிடினும் மேக கணிமையின் மூலம் எமக்கு பெற முடியும். சில சந்தர்ப்பத்தில் இலவசமாகவும், அதே நிலையில் பணம் கொடுத்து கொள்வனவு செய்யக்கூடிய சேமிப்பக இடங்களும் காணப்படுகின்றன. அடுத்ததாக அபிவிருத்தி சூழல் சேவை. மாணவர்களே, இந்த படத்தை அவதானிக்கும் போது உமக்கு என்ன தோன்றுகிறது? அதனை நான் தற்போது குறிப்பிடுகிறேன். அடுத்ததாக அபிவிருத்தி சூழல் சேவை. இந்த தளம் மென்பொருள் அபிவிருத்திக்கு தேவையான சேவையக சூழலை வழங்குகிறது. மென்பொருள் அபிவிருத்திக்கு தேவையான சேவையக சூழலை இந்த தளம் வழங்குகிறது. அது மாத்திரமல்ல, இது இயக்க முறைமை, செயல்நிரலாக்க மொழிச்சூழல், தரவுத்தளம் மற்றும் வலை சேவையகம் போன்ற வசதிகளையும் வழங்குகிறது. இவ்வகையான வசதிகளை வழங்குகின்ற இந்த மேக கணிமையின் சேவையானது அபிவிருத்தி சூழல் சேவை என அழைக்கப்படுகிறது. இதற்கான ஓர் உதாரணம், எமது கணினியில் இயக்க முறைமை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அல்லது தொகுப்பிகள் கம்பைலர்ஸ் நிறுவாமல் முகில் கணிமையின் உதவியுடன் மென்பொருள்களை அபிவிருத்தி செய்ய முடியும். எமக்கு மென்பொருளை அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் எமது கணினியிலே இயக்க முறைமையை நிறுவாமல், குறித்த தொகுப்பியை நிறுவாமல், முகில் கணிமையின் உதவியுடன் இந்த சேவைகளை பெற்று மென்பொருள்களை அபிவிருத்தி செய்யவும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இறுதியாக மென்பொருள் சேவை, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். மாணவர்களே, இந்த படத்தில் மென்பொருள் சேவை அதனுடன் தொடர்புடைய சில விடயங்கள் காட்டப்பட்டுள்ளன. இதனை தற்போது அவதானிப்போம். மென்பொருள் சேவை என்றால் பயனருக்கு தேவையான மென்பொருளை கணினியிலே நிறுவாமல் மேக கணிமையில் நிறுவப்பட்ட மென்பொருளை சேவையாக வழங்குகிறது. அதாவது பயனருக்கு தேவையான மென்பொருளை பயனரின் கணினியில் நிறுவாமல் மேக கணிமையிலிருந்து பெறக்கூடிய வசதியுள்ளது. இதுவே மென்பொருள் சேவையாக கருதப்படுகிறது. அத்துடன் இது வன்பொருள் கொள்வனவு, நிர்வகித்தல் மற்றும் பயனருக்கு தேவையான மென்பொருள் அபிவிருத்தி, வன்பொருள் கொள்வனவு, நிர்வகித்தல் மற்றும் பயனருக்கு தேவையான மென்பொருள் அபிவிருத்தி போன்றவற்றுக்கு தேவையான செலவு மற்றும் சிக்கலை குறைக்கிறது. இந்த மென்பொருள் சேவையானது இவ்வகையான அனுகூலத்தையும் தருகிறது. இதற்கான உதாரணம், தற்போது ஆண்ட்ராய்டு சாதனங்களிலே பிரயோக மென்பொருள்களை, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பிரயோக மென்பொருள்களை குறித்த சாதனத்தில் நிறுவாமல் அவற்றை வலை மேலோடியின் உதவியுடன் பயன்படுத்த முடிகிறது. நாம் அவதானிக்கிறோம், தற்காலத்திலே காணப்படுகின்ற ஆண்ட்ராய்டு சாதனங்களிலே மென்பொருள்களை நிறுவாமல் குறித்த மென்பொருளை மேக கணிமையின் உதவியுடன் பெற்று பயன்படுத்த முடிகிறது. இதுவும் மேக கணிமையின் ஒரு முக்கிய சேவையாகும். இறுதியாக நாம் மேக கணிமையின் அனுகூலங்கள் பிரதிகூலங்களை அவதானிப்போம். முதலில் அனுகூலங்கள். மேக கணிமையின் அனுகூலங்களாக குறைந்த மென்பொருள் செலவை குறிப்பிட முடியும். ஏனெனில் மென்பொருளை கணினியிலே நிறுவாமல் மேக கணிமையின் உதவியுடன் பெற்று பயன்படுத்தப்பட முடியும் என்பதால் மென்பொருளுக்கான செலவு குறைவடைகிறது. அத்துடன் செயல்திறன் மேம்படல். மேக கணிமையை பயன்படுத்துவதால் செயல்திறன் மேம்படுகிறது. மூன்றாவதாக குறைவான பராமரிப்பு சிக்கல்.
அடுத்ததாக உடனடி மென்பொருள் இற்றைப்படுத்தல். எமக்கு மேக கணிமையின் உதவியுடன் மென்பொருள்களை உடனடியாக இற்றைப்படுத்தக்கூடிய வசதி காணப்படுகிறது. இதுவே அனுகூலங்களாகும். இன்னும் பல அனுகூலங்கள் உள்ளன. இவ் அனுகூலங்கள் போதுமென நினைக்கிறேன். அடுத்ததாக மேகக்கணிமையின் பிரதிகூலங்களை அவதானிப்போம். மேகக்கணிமையில் சில குறிப்பிடத்தக்க அளவு பிரதிகூலங்களும் காணப்படுகின்றன. அதில் முதலாவதாக நிலையான இணைய இணைப்பு எமக்கு தேவை. மேகக்கணிமையை பயன்படுத்தும் போது நிலையான இணைய இணைப்பு தேவை. ஏனெனில் நாம் மேகக்கணிமையிலிருந்து மென்பொருள்களை பெற உள்ளோம். அதே நேரம் பணி செயல்முறையுமே தரவுத்தளம் போன்றவற்றை மேகக்கணிமையிலிருந்து பெற வேண்டிய நிலையில் இணைய இணைப்பானது நிலையானதாக காணப்படல் அவசியமாகும். அத்துடன் குறைந்த வேக இணைய இணைப்புகளில் நன்றாக தொழிற்படுவதில்லை. இரண்டாவதாக சொல்லப்படுகின்ற பிரதிகூலம் குறைந்த வேக இணைய இணைப்புகளில் நன்றாக தொழிற்படுவதில்லை. மேகக்கணிமையானது குறைந்த வேக இணைய இணைப்புகளில் நன்றாக தொழிற்படுவதில்லை. அதாவது நாம் மேகக்கணிமையை பயன்படுத்தும் போது எமது இணைய இணைப்பு வேகமானதாக இருத்தல் அவசியமாகும். இதுவே மேகக்கணிமையின் பிரதிகூலங்களாகும். மாணவர்களே, நாம் தற்போது இந்த பாடத்தின் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளோம். இன்றைய பாடத்தில் அவதானிக்கப்பட்ட விடயங்களை சாராம்சமாக நான் குறிப்பிடுகிறேன். முதலில் நாம் அன்றாட வாழ்வில் தகவலின் பிரயோகத்தை அவதானித்தோம். முடிவெடுப்பதற்கு, அதே நேரம் எதிர்வு கூறுவதற்கு இன்னும் பல தேவைகளுக்காக தகவல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதேபோன்று கைமுறையில் தகவல்களை கையாளுவதில் உள்ள குறைபாடுகளை ஆராய்ந்தோம். அத்துடன் தன்னிச்சையான முறையில் தகவல்களை, ஆட்டோமேட்டிக் முறையில் தகவல்களை கையாள்வதில் உள்ள பலாபலன்களை அவதானித்தோம். அதே நேரம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப யுகத்தின் தோற்றத்தை அவதானித்தோம். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப கருவிகள் எவ்வாறு தகவல் பரிமாற்றத்திற்கு உதவியது என்பதை அவதானித்தோம். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப கருவிகளாக இணையம், உலகளாவிய வலை, செல்லிடக் கணிமை, செல்லிடத் தொடர்பாடல் மற்றும் மேகக்கணிமை போன்ற பிரயோகங்களை தெளிவாக அவதானித்தோம். இதில் இணையம், உலகளாவிய வலையமைப்பு, இணையத்தின் அபிவிருத்தியை பற்றி அவதானித்தோம். அதேபோல் இணைய சேவைகளை அவதானித்தோம். தொடர்ந்து உலகளாவிய வலை, வேர்ல்ட் வைட் வெப் சார்ந்த விடயங்களை அவதானித்தோம். உலகளாவிய வலையில் உள்ள கோப்புக்களை அவதானிப்பதற்காக வலை மேலோடி தேவைப்படுகிறது. உலகளாவிய வலையில் உள்ள கோப்புக்களை அவதானிப்பதற்கு வலை மேலோடி தேவைப்படுகிறது. அதே நேரம் HTTP உடன்படு நெறிமுறை, அதன் உதவியுடன் எவ்வாறு கோப்புக்கள் பரிமாற்றப்படுகிறது என்பதை அவதானித்தோம். அதன் பின்னர் ICT தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப கருவிகளில் அடுத்த கருவியாக நாம் செல்லிடக் கணிமையை அவதானித்தோம். அதேபோன்று செல்லிட தொடர்பாடலையும் அவதானித்தோம். இறுதியிலே ஒரு முக்கியமான தலைப்பாக மேகக்கணிமை ஆராயப்பட்டது.
மேகக்கணிமையின் பிரதான 3 சேவைகளாக உட்கட்டமைப்பு சேவை, அபிவிருத்தி சூழல் சேவை, மென்பொருள் சேவையை ஆராய்ந்தோம். இதிலே உட்கட்டமைப்பு சேவை என குறிப்பிடும் போது சேவையகம், சேவையக இட அளவு போன்ற விடயங்களை அவதானித்தோம். இரண்டாவது சேவையான அபிவிருத்தி சூழல் சேவையிலே எவ்வாறு மென்பொருள்கள் மேகக்கணிமையின் உதவியுடன் அபிவிருத்தி செய்யப்படுகிறது என்பதை கற்றோம். இறுதியிலே மென்பொருள் சேவை, மேகக்கணிமையின் உதவியுடன் மென்பொருள்கள் சேவையாக எவ்வாறு கிடைக்கப் பெறுகிறது என்பதை அவதானித்தோம். இறுதியிலே மேகக்கணிமையின் அனுகூலங்கள், அதே போன்று மேகக்கணிமையின் பிரதிகூலங்களை ஆராய்ந்தோம். மாணவர்களே, இன்றைய பாடத்திலே தேர்ச்சி மட்டம் 1.2 பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தேர்ச்சி மட்டம் 1.2 உங்களுக்கு விளங்கியிருக்கும் என எண்ணுகிறேன். இறுதியான விடயமாக மேகக்கணிமையின் அனுகூலங்கள், பிரதிகூலங்களை அவதானித்தோம். எனவே மாணவர்களே, இன்றைய பாடத்தில் தேர்ச்சி மட்டம் 1.2 விரிவாக ஆராயப்பட்டது. தேர்ச்சி மட்டம் 1.2 உங்களுக்கு விளங்கியிருக்கும் என எண்ணுகிறேன். இறுதியாக உங்கள் அனைவரையும் இன்னுமோர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே சந்திக்க ஆவலுடன் விடை பெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.